பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னையில் இன்று வெளியிட்டார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 100 ரூபாய் நினைவு நாணயம் வெளியிட தமிழக அரசு மத்திய அரசிடம் அனுமதி கோரியிருந்தது. அதற்கு மத்திய அரசும் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா தமிழக அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. கூட்டணி குறித்து விஜய்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று ராசா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் பதவியிலிருந்து சிவ்தாஸ் மீனா மாற்றப்பட்டுள்ளார். அவர் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராக்கெட் ஏவுவதற்கு சிறப்பான இடம் குலசேகரப்பட்டினம் தான் என்று மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் நெஞ்சுவலி காரணமாக சென்னை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கிருஷ்ணகிரியில் சிறுமி வன்கொடுமை காரணமாக பள்ளி தாளாளர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடக நிர்வாகிக்கு போலீசார் வலைவீசி தேடுகின்றனர். மத அரசியலை அனுமதிக்காத தேசிய தலைவர் கலைஞர் என்று ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் தெரிவித்துள்ளார். INS அடையாறு கடலோர காவல்படை வளாகத்தில் புதிய கட்டடத்தை மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். சென்னை வந்தடைந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். தேநீர் விருந்தில் முதல்வர் பங்கேற்றதன் மூலம் திமுக பாஜக உறவு வெட்ட வெளிச்சமாகியது என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா 30ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமிப்பதா என்று அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். RSS போன்ற அமைப்புகளுக்கு கவர்னர் பதில் சொல்லட்டும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவில் பகுதியில் நேற்று காலை கடல் 50 அடி தூரம் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கருப்பசாமி குத்தகைதாரர் பட காமெடி சீன் பாணியில் இது எங்க ஏரியா, எந்த வண்டி நிறுத்தினாலும் கொடுக்கணும் என கூறி பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடியை கரிமேடு போலீசார் கைது செய்தனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள பப்பில் நடனமாடி கொண்டிருந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலி அமெரிக்க டாலரை இந்திய ரூபாயாக மாற்றி மோசடி செய்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். ரீல்ஸ்க்காக வீலிங் செய்த இளைஞர்கள் பைக்குகளை பொதுமக்கள் பாலத்திலிருந்து தூக்கி வீசிய வீடியோ வைரலாகியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் 16 ஆண்டுகள் என்று விராட் கோலியை ஜெய்ஷா வாழ்த்தியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டின் 150வது ஆண்டை கொண்டாட சிறப்பு டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. லாஸ் அண்ட் டைமண்ட் லீக்கில் நீரஜ் சோப்ரா கலந்து கொள்கிறார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,670 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.